அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். ஈரான் தரப்பு தங்களுடைய அறிக்கையை கடந்த காலங்களே வெளியிட்டுட்டாங்க. அதாவது அவங்க சொல்றதுல முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை மட்டுமே தற்போது நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமே தான் சாத்தியமும் கூட. அதை தாண்டி ஈரான் இஸ்ரேல் பிரச்சினை அமெரிக்காவும் தலையிடவும் கூடாது, அதே மாதிரி முடிவுக்கும் வராது. ஈரான் இஸ்ரேல் பிரச்சினை முடிவுக்கு வரணுமாக இருந்தால் இஸ்ரேல் தங்களுடைய ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும் அப்படின்றத தெளிவாகவே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைகள், அதாவது எதற்காக ஈரானுக்கு அமெரிக்கா பணம் கொடுக்கணும் அப்படின்ற சர்ச்சைகள் கொஞ்சம் வேகமாக பரவி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு நாட்டு மக்களை விற்று தின்னுட்டானுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை ஈரானுக்குள்ள உருவெடுத்திருக்குது. அதாவது அரசியல்வாதிகள் அமெரிக்கா கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நாட்டு மக்கள், குழந்தைகள், சொத்துக்கள் இந்த மாதிரி பல அழிஞ்சிருக்குது. அதோடைய சேதம், அதோடைய பாதிப்பு, இழந்த கௌரவமான இத்தனை வருட காலமாக தாக்கு பிடிச்ச கட்டி காப்பாற்றிய மானம் எல்லாத்தையுமே ஒரே அடியில் அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பில் சில போராட்ட குழுக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு வரைக்கும். ஆனால் அமெரிக்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருட காலமாக ஈரானுக்கு கிடைக்காத செல்வம் செழிப்பு எல்லாமே இனி வரும் காலங்களில் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையால் கிடைக்கும். ஈரானுக்கு தங்களுடைய ஆயிலை விற்று கொள்ள முடியும், அவங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்த முடியும். தற்போது நிலவி வரும் பணவீக்கம் முற்றிலுமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது ஈரான் இந்த முடிவு எடுத்ததில் அவங்களுடைய நாட்டை இன்னும் கொஞ்சம் மீள் கட்டி எழுப்ப முடியும். அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை மீண்டும் நிலைநிறுத்த முடியும். அவங்கள்ட்ட இருக்கிற எண்ணெய் வளத்துக்கு இந்த உலகத்தில் பாதி நாடுகளுக்கு எண்ணெயை தொடர்ந்து சப்ளை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் இருக்குது. அப்படி எண்ணெயை விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பங்குதாரர்களாக எதிர்வரும் காலங்களில் ஈரான் மாறுவாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரானுக்கு இடையேயான பிரச்சனை. இதில் எல்லா விதமான பாதிப்பும் இருக்குது. இதில் பாருங்கள், இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கப்பலும் ஹார்மஸுக்குள்ளே எப்படியுமே வர முடியாது. இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட கப்பல்கள் வந்தால் நிச்சயமாக ஹார்மஸில் அந்த கப்பல்களுக்கு இடம் கிடைக்காது. அது ஒன்று. அதே மாதிரி ஈரானுடைய குறிப்பாக சொல்ல போனால் புஷைகர், பெனதர் அப்பாஸ், அதே மாதிரி இன்னும் சில பகுதிகள் இந்த ஹார்மஸோட சேர்ந்து இந்த அரபு நாடுகளையும் சேர்த்து வரக்கூடிய எல்லை பகுதிகள், இந்த பகுதிகளில் வான்வெளி தாக்குதல்கள் நடந்தால் இந்த நாடுகள், அரபு நாடுகளோட அவங்களுக்கு சண்டை இருக்க போகிறதில்ல, அரபு நாடுகளுக்கு தாக்க போகிறதில்ல. ஆனால் அந்த வான்வெளியில் பிரச்சனை வரலாம். வான்வெளிக்குள்ள தாக்குதல் நடக்கும்போது சில நேரங்களில் இப்போ கடந்த காலங்களில் நடந்த மாதிரி விமான பயணங்கள் தடை செய்யப்படலாம், நேர தாமதமாகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா ஈரான் பிரச்சனை எவ்வளவு முடிவுக்கு வருதோ அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிவுக்கு வந்தால் மட்டுமே இதற்கான அமைதி நிலைமை 100% கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு வரைக்கும் தொடர் எதிர்ப்புகளோடு தான் பயணம் போயிட்டுருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கப்பல்கள் வாரத்துக்குரிய ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த உடனே எப்படி அப்படின்ற மாதிரி திறந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்துடல. நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய செயல்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் முடித்து கிளியராகி வாரத்துக்கு ரொம்ப நாள் எடுக்கும். கொஞ்ச நாள் எப்படியுமே போகும். அது வரைக்கும் ஹார்மஸ் திறந்துட்டாங்க, எங்கள் கார்கோ அனுப்பு,
ஹொர்மஸ் திறந்துட்டாங்க, அது நடக்குது, இது நடக்குது, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க. அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரொம்ப நன்றி. வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள். முடிந்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவல்களை செய்தியோடு சேர்த்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு கொண்டு வந்து தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். பாப்போம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டம் இஸ்ரேல் ஈரானுக்கான பிரச்சனைகளை என்ன மாதிரி சொல்யூஷன் கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். خالد الصباح للرأي. الناقلة الكويتية جاهزة لعبور هرمز. أكد العضو المنتدب لقطاع التسويق العالمي في مؤسسة البترول الكويتية الشيخ خالد الصباح جاهزية المؤسسة لاستئناف الصادرات النفطية وعبور الناقلات الكويتية مضيق هرمز بعد التأكد والاطمئنان إلى سلامة وأمن الملاحة البحرية. وقال الشيخ خالد الصباح للرأي إن مؤسسة البترول الكويتية تتابع التطورات بصورة مستمرة، وإن ناقلات النفط الكويتية جاهزة لعبور مضيق هرمز فور التأكد من استيفاء جميع متطلبات الأمن والسلامة، مؤكدا أن سلامة الملاحة البحرية والطواقم العاملة تأتي في مقدمة أولويات المؤسسة قبل استئناف عمليات التصدير عبر المضيق. كيف يمكن للكويت أن تتجاوز عقبات عدم تصديرها للنفط خلال الفترة السابقة، وكيف ممكن أن تعوض لنقل الخسائر جراء إغلاق مضيق هرمز وأيضا توقف الناقلات الكويتية؟ يعني معروف أن مؤسسة البترول الكويتية هي من أعرق المؤسسات الحكومية في الدولة، وهي لديها الخبرة العالمية التي تؤهلها إلى يعني الاستعداد لأي تطورات مقبلة، كما رأيناها في السابق أو في الوقت الحالي باستعدادها للطوارئ، واستطاعت أن يعني بالشراكة مع تحالفات دولية كبرى وإقليمية ودولية استطاعت يعني أن لا تحصد خسائر في هذه الفترة العصيبة من تاريخها وتاريخ الكويت وتاريخ المنطقة. لكن الآن يعني الواجب أن تكون هناك تحالفات جديدة، اتفاقات جديدة، شراكات جديدة، خطط بديلة، سيناريوهات متوقعة، يعني هذا كله يدخل في إطار إدارة الأزمات. هذه الأزمة أزمة سياسية، وهي أيضا أزمة اقتصادية وأزمة طاقة يعني ألقت بظلالها على العالم أجمع. لذلك فعلى مؤسسة البترول الكويتية أن تضع السيناريوهات والخطط المناسبة لها والخطط البديلة في حال فشل تلك الخطط الأولية والخطوات المدروسة، لأن الوضع العالمي دائما متغير وأسواق الطاقة متغيرة، وحتى يعني الدول تبحث دائما عن مصالحها.